பத்துலு என் அருமை சகோதரர்களே, இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு, போல்ட் அண்ட் அதே சமயத்துல லேசர் பென். ஓ, பேர் கேக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? அட சொல்றேன் நண்பா, சொல்றேன், அவசரப்படாத. இந்த பென்ல இருக்க இந்த கீழே இருக்க பட்டனை பிரஸ் பண்ணா லேசர் வெளியே வரும். அந்த லேசர் வெளியே வந்து யார் மேலெல்லாம் படுதோ இளமையா இருக்கவங்க எல்லாம் கிழவனா மாறிடுவாங்க. ஆமா, ரொம்ப பிரமாதம் டாக்டர் ஜட்கா. இப்பவே இந்த பேனாவை யூஸ் பண்ணி ஜான் அரெஸ்ட் பண்ணி நான் எப்படி உள்ள தள்ளுறேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ சிங்கம் சார், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நான் இந்த பெண்ணை இப்ப எடுத்துட்டு போறேன். ஐயோ காரியமே கெட்டு போச்சப்பா. ஜான் அந்த பெண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு ஓடிட்டானே. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமாச்சே. அதை வச்சு அவன் என்னென்னலாம் பண்ண போறானோ. அதே நேரத்துல சேஃப்டிக்காக நான் ஆன்டிடாட்டியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நண்பர்களே, எல்லாரும் இதையும் கொஞ்சம் குடிச்சிருங்க. இப்ப அந்த லேசர் ரேஸ் நம்ம மேல பட்டா எந்த பாதிப்பும் ஏற்படாதுப்பா. கொஞ்சம் பார்த்து குடிடா, எனக்கு கொஞ்சம் குடி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தா கூடா. மோட்டோ பையா, அது சர்பத்துலயா ஆன்டிடாட். அதை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கணும். நீ மொத்தமா குடிச்சிட்ட. அது ஒரே ஒரு பாட்டில் தான் என்கிட்ட இருந்துச்சு. அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்பா? சாரி பூசணிக்கா மண்டியா, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுறா. இப்ப எல்லாரும் வெளியில போங்க. ஜான் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பேனா வாங்கணும். இல்லனா எல்லாரையும் அவன் வயசான கிழவனா மாத்திடுவான். Cheese. John ஆக போற John. John ஆயிட்டான்டா John. நான் உங்க எல்லாரையுமே கிழவனா மாத்திட்டேன்டா. எல்லா லாக்கரையும் நான் ஒட்டு மொத்தமா அடிச்சிட்டு வர போறேன். அட மோட்டோ, நீ செஞ்ச காரியத்தால எங்க நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? போயா பல்ராம் நாயுடு, கொஞ்சம் சத்தமா பேசியா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சிங்கம் சார், கையில ஏதாவது தடி இருக்கா பாருங்க. ஆமா இருக்கு. இப்ப இந்த தடிய வச்சுதான் நீ நடக்க போறியா என்ன? தடியும் தேவை, அதுல வச்சு இன்னொரு காரியமா செய்ய வேண்டி இருக்கு. குடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா இந்த மாதிரி காரியத்தை பண்றியா? ஜூஸ் குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் குடிச்சதுனால தானே எங்களுக்கு பாதிப்பு. மொத்த மருந்தையும் நீயே குடிச்சிட்ட. இப்ப எங்க நிலைமை என்னடா ஆகுறது? பத்துல மண்டியா, உன் நண்பனை, உயிர் நண்பனை நீ அடிக்கலாமாடா? என் நிலைமை என்னடா ஆகுறது? நீ எல்லாம் என்னடா நண்பன், சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்னால என்னடா பண்ண முடியும்? வயிறு காலியாகும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஐடியா எனக்கு மறந்து போச்சு. நீங்களே யோசிங்க நண்பா. அந்த பெண்ணோட லேசர் ரேஸ் நம்ம மேல மறுபடியும் பட்டுச்சுன்னா நாம மறுபடியும் சரியாயிடுவோம்ப்பா. ஜானுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. இல்லன்னா அவன் முதல்ல உன்னையும் தானே கிழவனாக்கி இருப்பா. நீ மேக்கப் போட்டு கிழவ மாதிரி நடிப்பா. ஜானை ஏமாத்தி அவன் கூட சண்டை போடு. நீ அவன் கூட சண்டை போட்டு எப்படியாவது அந்த பெண்ணு திரும்பி கொண்டு வாப்பா. அப்பதான் நண்பா நாங்க பழையபடி ஆக முடியும். ஆமா மோட்டோ, மேக்கப் போறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட கைவண்ணத்தை பாருங்க. அடே மோட்டோ, இப்ப கொஞ்சம் வயசான தாத்தா மாதிரி ஒரு ட்ரையல் நடந்து காட்டு. என்னையா மோட்டோ, நீ ஒரு கிழவன் இப்படி வேகமா நடந்து பாத்துருக்கியா? புரியுதுடா பல்ராம் நாயுடு, எனக்கு தெரியும். ஒரு கிழவ மாதிரி எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். ஆளாளுக்கு ஐடியா கொடுத்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. இப்ப பாருங்க எப்படி பண்றேன்னு. குட் மார்னிங் அங்கிள்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் ஆயிட்டீங்கல்ல. நான் இப்ப புர்புரி நகரத்தோட பேங்க கொள்ளையடிக்க போறேன். உங்களை யாருக்காவது என்ன பிடிக்கணும்னு நினைச்சா வந்து பிடிங்க. இல்லன்னா இங்க இருக்கிற கேட்டு பாயலுங்களா. பை பை. என்ன பிள்ளையோ பாப்பா. எல்லாரும் வாங்க, இல்ல ஜான் வேகமா போய் பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிடுவா. சரி வாங்க, எல்லாரும் புறப்படலாம். அடே, நாங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. கொஞ்சம் மெதுவா போ. வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னோட ஜீப்லயே போயிடலாம். ஐயம்மா.
ஓஹோ, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? யாருக்காவது என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? வாங்கடா வாங்க, எனக்கு டைம் இல்ல, வாங்க. இல்ல இல்ல, என்னால சண்டைலாம் போட முடியாது. டாக்டர் ஜட்கா, நீங்க வந்து போடுங்க. பத்லோ, நீ கசிட்டாரா மோட்டு 2 பேரும் சேர்ந்து போய் போடுங்க. வேண்டாம், நான் இன்னும் சமோசா கூட சாப்பிடல, அதனால என் உடம்புல தெம்பே கிடையாது. ஓகே, அப்ப நீங்க யாருமே என் கூட சண்டை போட விரும்பலன்னு எனக்கு தெரியுது. இந்த ஜானுக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள்ஸ். பை பை. ஏய், ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அடே மோட்டு, நீ எதுக்காகடா சண்டை போடாம நின்னுட்ட? ஏன்டா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஜான் பேக்கை கொள்ளடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப கமிஷனர் கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. சாரி, நீங்க தானே என்ன வயசானவனா நடிக்க சொன்னீங்க. நான் அதுல அப்படியே ஒன்றி போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மோட்டு, ஓவர் ஆக்டிங்கும் உடம்புக்கு ஒத்து வரல. அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத. நேரா ஜான் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். அப்படின்னா எல்லா அங்கிள்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களா? நம்பர் 1, நம்பர் 2 அங்கிள்ஸ் எல்லாம் கலைச்சு போய் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. இப்ப நீங்க யாரு என் கூட ஃபைட் பண்ற மூட்ல வரலல்ல? இல்லடா கூட்ட, எங்களால ஃபைட் பண்றதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. மோட்டு, இப்ப சண்டை போடத்தான் வந்திருக்கணும். அவங்க கிட்ட தைரியமா சொல்லு. ஆமால, அத மறந்தே போயிட்டேன். ஃபைட் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். உனக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா, மரியாதையா எங்க கூட வந்து சண்டை போடு. சூப்பர் அங்கிள், நடக்க முடியாத நீங்க என்ன அடிக்க போறீங்களா? நானே உங்க கிட்ட வரேன். என்ன இது? ஒரு கிழமனா இருந்துகிட்டு என்ன இந்த அளவுக்கு அடிக்கிற? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு பவர் வந்துச்சு? சில நேரத்துல அப்படிலாம் நடக்கும்டா கூட்ட. நான் உனக்கு இன்னொரு பஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என் பக்கத்துல வாடா செல்லம். வாடா செல்லம், வந்து வாங்கிக்க. போஷ் தெரியாதனமா அடிச்சிட்டு போல இருக்கு. இந்த தடவை போய் நீங்க அவரை அடிச்சிட்டு வந்திருக்கு. ஓகே, அப்ப அடி வாங்குறதுக்கு ரெடியா இருங்கடா அங்கிள். கூட்ட யாருகிட்டடா? யாருகிட்ட? எங்க கிட்டே வா. தம்பி, நான் கொடுத்த அடியெல்லாம் எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சா? பட்ட பகலைய கண்ணுக்கு நட்சத்திரனா தெரியுதுடா. வயசான எந்த கிழவனாவது இப்படி அடிப்பானா என்ன? சிங்கம்டா. அப்ப அதான் விஷயமா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அடடா, சூப்பரு. எப்படி? பாடா கூட்ட, இன்னைக்கு இருக்குது நீ உனக்கு கச்சேரி. ஏடா, எங்க சீஸ் சொல்லு பார்க்கலாம். சீஸுக்கு பதிலா சாரின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா?
அட, நீங்க எல்லாம் சரி எந்த காரியம் பண்ணிட்டீங்க? என்னைய கடைசியில ஓல்டு மேன மாத்திட்டீங்களே உங்களை. அங்கிள் ஜான் யுவர் அண்டர் அரெஸ்ட். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சாரி அங்கிள் ஜான், இனிமே எங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க வேற இப்ப ஜெயிலுக்கு போக போறீங்க அங்கிள். நீங்களும் ஜெயிலுக்கு வாங்கடா, வந்து உங்களோட அங்கிளுக்கு சேவை செய்யுங்க. சேவை 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 சேவை. என்ன ஓட்டம் ஓடுறாங்க? இவ்வளவு வேகமா ஓடாதீங்க.